கையால அப்பளத்தை பொறுக்கிறது அந்த கடவுளுக்கே பொறுக்காது. என்கிட்ட சில்லறை இல்லைங்க. ஐயோ, நீ மீதி சில்லறை கொடுத்து நான் எங்க எடுத்தும் போய் வைக்க போறேன்? யாருகிட்ட கொடுக்க போறேன்? உண்டி கட்ட வச்சுக்கோ வச்சுக்கோ. மண்ணு திங்க போற உடம்ப இந்த மனுஷன் தின்னா தப்பா? யாராவது பாத்துட்டாங்க? நீ தெய்வம் மாதிரி என்ன மன்னிச்சிடு. ஊர் ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா சாமிக்கு அர்ச்சனை பண்ண மாட்டாங்க, எனக்கு தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. நான் போறேன். இல்ல, செவுத்துல வரைக்கு தட்ட மாதிரி முதுகுல அப்பளத்தை தட்டிருக்கிறாங்களே. அதுவா? அறிவு கட்டவனே, ஆயுர்வேதத்துல அப்பளத்தை பத்தி என்ன சொல்லி இருக்காங்க தெரியுமா? எண்ணெயில பொரிச்சு லபக்குன்னு வாயில போட்ட சொல்லலடா. உளுந்துல செஞ்ச அப்பளத்தை முதுகுல ஒட்டிட்டு 7 நாளைக்கு இளம் வெயில்ல போக இருந்தா வாதம் சேதமாகிவிடும். இதையும் அரிசி உப்புமா செய்வது போல்தான் செய்ய வேண்டும். ஆனால் அரிசி, பைத்தம்பருப்பு இவற்றை முதலில் வெறும் வானலில் லேசாக வறுத்துக் கொண்டு ரெடியா? சீக்கிரமா மேல கொண்டு போ. எங்க சமையல் கதை? புத்தகத்தை காணமே. எங்க வச்சேன்? பட்லர், சீக்கிரமா மேல கொண்டு போனியா? சட்டம் ரொம்ப திமிரு. ஏப்பா அவசரப்படுத்துற? உங்களுக்கு தெரியாது சார். குழந்தை பட்டினியா கிடக்கும் இல்ல? என்ன விட நீ கவலைப்படுற ஆடு. ஏப்பா இரு, இப்ப என்ன அவசரம்? உங்களுக்கு தெரியாது சார். இந்த பட்லர் பசங்களுக்கு இடம் கொடுத்தா தரைக்கு மேல ஏறிடுவாங்க. முதல்ல நீ உட்காரு. மைப்பது எப்படி? அது சமைப்பது எப்படி? நான் எங்கெங்கயோ தேடுறேன், இங்க இருக்கு. மிச்ச புத்தகம் இருக்குன்னு பாத்தீங்களா? அது இருக்காது. ஏன்னா சத்தியம் எல்லாத்தையும் தின்னு சாப்பிடுங்க. என்னைய சாப்பிட சொல்றீங்க? ஆமா, சாப்பிட்டேன். இந்த நிலைமையில பலகாரத்துக்கு ஐயோ அரிசியாமல் டைட்டில் வேற. ஒண்ணு இல்லம்மா, அதாவது சமையல் கல்லை டச் விட்டு போச்சு. பரவாயில்ல, நாளைக்கு உங்க ஹார்ட்டையே டச் பண்றேன். பிரெஞ்சு சமையல இந்தியன் முறையில அழகா செய்தவன். கோதுமையோ வேட்டையாமா அப்படின்னு இந்த கதையெல்லாம் இனிமே வேண்டாம். இன்னைக்கு முதல வேண்டாம். அதிகமா வயசாச்சிங்கம்மா. செய்யறது செஞ்சுட்டு தர்ம நியாயம் வேறையா? வயிற்று போட்டுமா மன்னிச்சிருமா. இனிமேலாவது ஒழுங்கா சமையல் செய்.